Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் ஒரு 5 ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பவுச் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஷீட்டில் டிரான்ஸ்பரண்ட்டான பவுச் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது வந்து ஃபுல்லாக A4 சைஸ் கூட தேவையில்லை, அதுலேயும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே போதும். அதை வந்து இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஏதாவது ஒரு ஷார்ப்பான திங்ஸ் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஆனால் வந்து அந்த கிளாஸ் ஷீட் கிழிஞ்சிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஸ்டிப்பாக நிற்கிறதுக்காக தான் இப்படி வந்து தேய்ச்சி விடுறோம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த மூடி ஏரியா இருக்குல்ல, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டிசைன் கொடுக்க போகிறோம். அதனால இப்படி ஓப்பன் பண்ணி திரும்ப ரெண்டாக இப்படி மடிச்சுட்டு இப்படி சைடில் அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி மடித்து கட் பண்ணால் ரெண்டு சைட்லேயுமே ஒரே மாதிரி இருக்குன்றதுக்காக தான் இப்படி மடித்து விட்டு கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம ஃபுல்லாக சைட்லலாம் ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா டபுள் சைடட் செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். நீங்கள் இந்த டேப் இல்லைன்னா நீங்கள் ஸ்டாப்லர் பின் கூட போட்டுக்கலாம். ஸ்டாப்லர் பின் போட்டுட்டு மேலே வந்து சைடில் நம்ம ஏதாவது ஸ்டிக்கர் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த டேப் இருந்தனால இந்த டேப்பை சென்டராக வச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் ஒட்டிட்டு மேலே இருக்கிற டேப்பை ரிமூவ் பண்ணி அந்த கிளாஸ் ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுறேன். நீங்கள் க்ளூகன் கூட போட்டு ஒட்டலாம், ஆனால் வந்து ஃபெவிகால் அதெல்லாம் வந்து இதுக்கு ஒட்டுமான்னு தெரியல, அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. க்ளூகன் இல்லைனா ஃபெவிபாண்ட் போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேலே அந்த டேப் தெரியாமல் கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிசைன் டேப் போட்டு கவர் பண்ண போகிறேன். ஸோ வயலட் கலர் தீமில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணுற எல்லாமே பண்ண போகிறோம். அதனால வயலட் கலரில் இந்த மாதிரி ஒரு டிசைன் டேப் என்கிட்ட இருந்துச்சு. அந்த டேப்பை வந்து சைடில் ஒட்டிக்கிட்டேன். ஸோ அப்புறம் மேலேயும் அந்த க்ளோஸ் பண்ணுற ஏரியா இருக்குல்ல, அங்கேயுமே வச்சு ஒட்டிக்கோங்க சைட் ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள், ஒட்டி முடிச்சாச்சு. இது இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். இந்த க்யூட் ஸ்டிக்கரோட ரிவ்யூ வந்து நேற்றுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு நிறைய ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த ஸ்டிக்கர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி இந்த பவுச்சை கவர் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கிற என்ன ஸ்டிக்கராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டி நீங்கள் இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பார்த்து பெரிய ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் சென்டர்லேயும் அப்புறம் குட்டி குட்டி க்யூட்டான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் சைட்லேயும் எடுத்து ஒட்டி கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன வேலை இருக்குது. அது பண்ணால் தான் பவுச்சே ரெடி ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு க்ளூ டேப் அது வந்து ஒட்டுறேன். நீங்கள் வெல்க்ரோ இருந்துச்சுனாலும் அது ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஸ்டிப்பாக இருந்துச்சு அந்த டேப்பு. இப்போ இதில் நீங்கள் பென், பென்சில், ஸ்கேல் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 6 பென்னு கிட்ட போட்டிருக்கேன். அது இப்படி இருந்துமே சைடில் எக்ஸ்ட்ரா இடம் இருந்துச்சு. ஸோ இந்த பவுச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாமா? அடுத்தது வந்து நம்ம ஒரு லேபிள் பண்ண போகிறோம். லேபிள் 2 லேபிள் பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் அதே டிசைனில் ஏகப்பட்ட லேபிள் பண்ணிக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் 2 லேபிள் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷீட் எடுத்துகிட்டு லேபிள் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக லேபிள் சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து டார்க் வயலட் கலர் எடுத்துகிட்டு சைடில் பார்டர் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரேம் மாதிரி வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அப்புறம் சென்டரில் ஒரு 4 லைன் போட்டிருக்கேன். அதில் நேம், கிளாஸ், சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். அப்புறம் சும்மா சைடில் ஒரு டிசைனுக்காக அதே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக்காக லைன் வரைஞ்சி விட்டுருக்கேன். அப்புறம் அதே ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒட்டுறேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஸ்டிக்கர் வச்சு நீங்கள் என்ன ஸ்கெட்ச் கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னா இன்னும் மேட்சிங்காக இருக்கும். அடுத்தது ஒரு பிங்க் கலர் எடுத்துகிட்டு சும்மா நார்மலாக ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்குள்ளே லைட்டான ஒரு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி திரும்பவும் வந்து ட்ராப்பாக லைன் வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், டிசைனே இவ்வளோ தான், ஈஸியாக முடிச்சாச்சு. இப்போ இதில் நீங்கள் ஒரு 4 லைன் போட்டுட்டு திரும்ப நேம், கிளாஸு, சப்ஜெக்ட், ஸ்கூல் எழுதிட்டு இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். யூனிகார்ன் ஸ்டிக்கர் பிங்க் கலரில் இருந்துச்சு, அதை நான் ஒட்டியிருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் பின்னாடி ஒரு டபுள் சைட் டேப் போட்டு லேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? அடுத்து வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் இன்றைக்கி பண்ணதில் ஒரு ஸ்கேல் தான் பண்ண போகிறோம், டிரான்ஸ்பரண்ட் ஸ்கேலு. ஸோ அந்த ஸ்கேலுக்கு வந்து நான் அதே கிளாஸ் ஷீட் தான் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ் ஷீட் உங்களுக்கு லாங் சைஸ் வேணும்னா லாங் சைஸ் ஸ்கேல் சைஸில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சின்ன சைஸ் ஸ்கேல் இருக்கும்ல அந்த சைஸில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த எடுத்தோம்ல அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுமே உங்களுக்கு இந்த சின்ன சைஸ் ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி 15 சென்டிமீட்டரில் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுவுமே இந்த ஸ்கேல் சைஸில் எடுத்துகிட்டு இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலையே இந்த மாதிரி மெஷருக்கு வச்சுட்டு நீங்கள் இப்படி லைன்ஸ் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்கேல் தான் நீங்கள் வரைகிறீங்க, அந்த ஸ்கேலையே வச்சுட்டு வரையும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு பெரிய லைன் போட்டுட்டு அப்புறம் குட்டி குட்டி லைன்லாம் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதிட்டு இதை நம்ம வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுக்கு சைடில் வச்சு கவர் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் அகலமாக எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனால நான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து வச்சு பார்த்துக்கிட்டேன். இப்போ இந்த ஷீட்டை வந்து நம்ம சைட்லலாம் ஃபஸ்ட்டு ஒட்டிடணும். ஸோ அதுக்குமே நான் வந்து இந்த டபுள் சைடட் செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டேப்பை யூஸ் பண்ணி
கீழே அப்புறம் வந்து சைடில் 2 சைடில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். அப்புறம் ஒரு வேலை இருக்குது, அது முடிச்சுட்டு அப்புறமா மேலே நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷீட் இருக்குல்ல, இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். ஃபெவிகால் விட நீங்கள் ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டுங்க, அப்போ தான் வந்து அவ்வளோவா ஊறாது அந்த ஷீட் வந்து. ஆனால் அந்த ஷீட் கொஞ்சம் திக்காகவே எடுத்து பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி பீட்ஸு, இந்த மாதிரி ஜிம்கி ஐட்டம்ஸு இதெல்லாம் நம்ம உள்ளே போட்டு கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் வந்து எங்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன். ரொம்பவும் போடாதீங்க, ஷேப் மாறிடும். அப்புறம் அது அப்படி நம்ம குலுக்கும் போது தெரியணும் அழகாக அது. ஸோ அதனால் ஓரளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக பீட்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அதுதான் இதில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நான் இது கூடவே அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிக்கர் ஒன்று மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டிக்கர் கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கிறதுக்காக சின்ன கார்டு ஒன்று ஒட்டிக்கிறேன். முன்னாடி தெரியாத மாதிரி சின்னதாக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட க்யூட்டான ஸ்கேலும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்கேலும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பென் டாப்பர் பண்ண போகிறோம். என்கிட்ட வயலட் கலர்லேயே ஒரு பென் இருந்துச்சு. உங்கள்கிட்ட என்ன கலர் பென் இருக்கோ அந்த பென்னுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக நீங்கள் வந்து க்ளே எடுத்துக்கோங்க. க்ளேவை வந்து இந்த மாதிரி ஒரு 5 பால் ரெடி பண்ணி ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் இன்னொரு க்ளே அதையும் வச்சுட்டு ஒட்ட கூட தேவையில்லாது, அப்படியே அந்த க்ளேலேயே ஒட்டி காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பென்சில் வச்சு அதுக்கு ஒரு டெக்ஸ்சரும் கொடுத்துக்கோங்க அந்த ஃப்ளவருக்கு. அதுக்கப்புறம் நான் பெண்ணோட மூடிக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டுறேன். ஸோ ஒட்டிட்டு அப்புறம் 2 குட்டி பால்ஸ் வந்து ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். அப்புறம் அந்த பால்க்கும் வந்து லைட்டாக டெக்ஸ்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஈஸியாக பண்ணிடலாம் இந்த பென் டாப்பர். நான் மூடியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பெண்ணுக்கு பின்னாடி கூட வச்சுக்கலாம். பெண்ணுக்கு பின்னாடி பண்ணிங்கனாலும் எழுதும் போதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுவும் நம்ம பண்ணியிருக்கிற திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வயலட் தீம்லேயே பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கார்டாக எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட இருந்த கார்டு யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியமான சைஸில் எடுத்துகிட்டு அந்த கார்டை இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா அது கார்டுக்கு ஏற்ற மாதிரியே லென்த்தாக சின்ன உள்ள பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு, அதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் ஷீட்டை இந்த கட் பண்ண ஷீட்டுக்கு மேலே வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளாஸ் ஷீட்டை ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நான் வந்து ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். ஃபெவிஸ்டிக் வச்சு ஒட்டும் போது உங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியாது, அந்த கார்டுமே அவ்வளோ சீக்கிரம் ஊறாது. நீங்கள் அதுக்கு தான் சொன்னேன் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் திக்கான கார்டாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டிக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணி கவர் பண்ணுறேன். இந்த ஸ்டிக்கருமே அதே வயலட் தீம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுருக்க எல்லா ஐட்டமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி பண்ணுறேன். கிளாஸ் ஷீட்டும் முக்கால்வாசி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி கவர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட புக் மார்க் ரெடி ஆகிடும். ஸோ சிம்பிளான ஒரு புக் மார்க் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் ஈஸியாக. ஹோம்மேட் ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது தனியாக வீடியோ போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5 ஐட்டம் செஞ்சு முடிச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த க்யூட்டான பவுச்சு, அதுக்கப்புறம் 2 லேபிளுமே ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைப்பில் வேணாலும் நீங்கள் ஈஸியாக வரைஞ்சி பண்ணிக்கலாம். லேபிள் மட்டும் பண்ணி தனியாக வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி போடுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எனக்கு ஃபேவரட்டான ஸ்கேல், இது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக. அடுத்தது வந்து இந்த பென் டாப்பர், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக இப்போ நம்ம பண்ண புக் மார்க். ஸோ இந்த 5 திங்ஸில் உங்களுக்கு எது ஃபேவரட், நீங்கள் எதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக க்யூட்டாக உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் வச்சே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.